இப்போ நம்ம மெயின் சப்ஜெக்டுக்குள்ள நம்ம போக போறோம். அதாவது பாபிலோனுடைய வீழ்ச்சியை குறித்து நம்ம என்ன செய்ய போறோம், ஒவ்வொன்றுனா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம என்ன செய்வோம், நம்ம பார்க்கலாம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிப்போம். பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. போதும் பாருங்க, வேதம் சொல்லுது உலகம் எங்கும் ஒரே பாஷை தான் இருந்தது, ஒரே விதமான பேச்சு தான் என்ன செய்தது இருந்தது. பல பேச்சுகள் கிடையாது. அதாவது கோயம்புத்தூர் பேச்சு ஒன்று, மதுரை பேச்சு ஒன்று, திருநெல்வேலி பேச்சு ஒன்று, அப்படி கிடையாது. எல்லாமே எப்படி தான் இருந்தாங்க, ஒரே டோன் தான், ஒரே லாங்குவேஜ், ஒரே ஸ்பீச் தான். இப்போ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் கர்த்தர் ஒரு மனிதனை கர்த்தர் என்ன செய்கிறார், எழுப்புறார். கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் யாரும் என்ன செய்ய முடியாது, எந்திக்க முடியாது. ஒரு மனிதனை எழுப்புறார். அவனுடைய பேர் தான் என்னது, நிம்ரோத். இந்த நிம்ரோத் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். இந்த நிம்ரோதுக்குள்ள காரியம் முடிஞ்சிட்டு நினைக்காதீங்க. இப்பவும் unknowingly people are worshipping this Nimrod. இந்த நிம்ரோத் அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, வணங்கி கொண்டு இருக்கிறாங்க. அந்த unknowing நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு வெளிப்படுத்தி அதற்கு அவங்களை. இப்போ இந்த நிம்ரோதுக்குள்ள காரியங்கள்ல போறதுக்கு முன்னாடி இந்த பாபேலுக்குள்ள ஒரு சில காரியங்களை மட்டும் நான் சொல்ல விருப்பப்படுறேன். இந்த பாபேல் வந்து பாபிலோன் வந்து ஜெனிசிஸ், அதாவது கல்ட்டும் நீங்க பாத்தீங்கன்னா காரியங்கள் எல்லா காரியமும் நீங்க பார்த்து ஆரம்பிக்கப்பட்டது. இந்த அதே பைபிளுடைய அதுக்கு பிறகு வேதத்தின் கடைசி பாகம், அதாவது வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் இந்த பாபிலோன் என்ன செய்ய திரும்ப கடந்து வருது. கர்த்தர் சொன்னார், சீக்கிரத்தில் சம்பவிக்க போகிறது, நீ என்ன செய்ய எழுது. அப்ப நடக்க போற காரியம் பாபிலோன் குறித்து அவர் என்ன செஞ்சிட்டார், எழுதி வச்சிட்டார். So Babylon in the beginning, Babylon in the center of the Bible, and Babylon in the last. இந்த மூணு கட்டத்தையும் நம்ம இந்த 2 நாள் நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். அதுல முதலாவதாக நம்ம பார்க்க போறது the beginning of the Babylon. இந்த பாபிலோன் ஆரம்பிக்க நபர் யார் அப்படின்னா நிம்ரோத் தான் என்ன செய்தான், ஆரம்பித்தான். இந்த நிம்ரோதை பற்றி வேதம் சொல்லுது. பாருங்க, வாசிங்க. ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் அதுல 8ஆம் வசனத்தை வாசிப்போம். கூஷ் நிம்ரோதை பெற்றான். இவன் பூமியிலே he was a mighty man, mighty valor. இவன் பராக்கிரமசாலியா இருந்தான். யாருக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக இவன் ஒரு பெரிய வேட்டைக்காரன் அப்படின்னு சொல்லி. He was a mighty hunter before the Lord. இதுக்கு இது அதுக்கு பிறகுதான் என்ன வழக்க சொல்ல என்ன செய்து உண்டாயிட்டு. கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரன் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த வார்த்தை வழக்க சொல்ல மாறிட்டு. அப்போ யாரு பலத்தியா இருந்தாலும் அதை எப்படிதான் சொல்லுவாங்க, கர்த்தருடைய இல்ல எந்த இதுல மைட்டியா இருந்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னா என்பதாக அப்படின்னு சொல்லி தான் என்ன செய்வாங்க சொல்ல. இப்போ இங்க he was a mighty hunter, இவர் பெரிய வேட்டைக்காரன். அதுவும் கர்த்தருக்கு முன்பதாக ஒரு பெரிய வேட்டைக்காரன் சொல்லி வேதம் சொல்லுது. அப்படி என்னத்தை வேட்டை, ஓகே எழுதிடலாம் நம்ம. முதல்ல என்னது, மனுஷனை வேட்டையாடி இருப்பாம், ஒரு கொஸ்டின் மார்க். மனிதனை வேட்டையாடி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். வேற
இன்னைக்கும் அநேக மனிதர்கள் வேட்டையாடுறவங்க நம்ம ஒரு ஒரு 200-300 வருஷத்துக்கு முந்தி போயாச்சுன்னா எல்லாரும் இந்த இந்தியாவில் எல்லாருமே எப்படி தான் இருந்தாங்க, மனித வேட்டையாடுறவங்க தான் இருந்தாங்க. ஆனா விசேஷம் இருக்கு பார்த்து டைனோசர். ஓகே, டைனோசரை வேட்டையாடி இருக்கலாம். ஓகே, இது ஒரு கொஸ்டின் மார்க். டைனோசர், ஓகே, இதையும் நம்ம என்ன செய்யலாம், கருத்துல கொண்டு வரலாம். வேற கர்த்தருடைய சமுத்திர பலத்தை வேட்டை ஏதோ சம்திங் என்ன செய்ய அவன்கிட்ட விஷயம் இருக்குது. வேற என்னத்தை அவன் வேட்டையாடி இருக்கலாம்? நம்ம பார்த்தோம் அப்படின்னா சர்பெண்ட் என்ன செய்யலாம், வேட்டையாடி இருக்கலாம். ஓகே, பாருங்க நிறைய கருத்து வருது பாருங்க. ராட்சதர்கள், ஜெயன்ட்ஸ் அவன் என்ன செஞ்சிருக்கலாம், வேட்டையாடி இருக்கலாம். பரவாயில்ல, நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும் பிரதர். இந்த பழைய ஏற்பாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா பெயர்களையும் நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் காரண பெயர்கள் தான் என்ன செய்யும். இந்த நிம்ரோத் அப்படிங்கிற இந்த வார்த்தையை நீங்க பார்த்தீங்கன்னா இதுல மொத்தம் 5 அல்பபெட் வரும். நிம்ரோதுல மொத்தம் 5 அல்பபெட் வரும். ஒன்று நூன், அடுத்தது மெம், அடுத்தது ஆர் அதாவது ரேஷ், அடுத்தது வாவ் அண்ட் தென் தாலத். இந்த 5 அல்பபெட் போது அதை நம்ம நிம்ரோத் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த நிம்ரோத்ல முதல் 2 எழுத்து, முதல் 3 எழுத்து நெமர். நெமர் அப்படிங்கிற இந்த எழுத்து நீங்க எடுத்தீங்கன்னா இந்த நெமருக்கு அர்த்தம் வந்து சிறுத்தை அப்படின்னு சொல்லி அர்த்தம். நெமர்னு என்ன அர்த்தம்? லெப்பர்ட். நெமர் அப்படின்னா லெப்பர்ட், சிறுத்தை அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்ப இந்த நிம்ரோத் எதை வேட்டையாடி இருந்திருக்கிறான்? வேட்டைக்காரனையே வேட்டையாடி இருக்கான் பாருங்க. சிறுத்தை தான் இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் ரன்னர், வேகமா ஓடக்கூடிய ஃபர்ஸ்ட் ரன்னர் யார் அப்படின்னா இந்த சிறுத்தை தான். இந்த சிறுத்தையுடைய ஒரு குவாலிட்டி என்னன்னா, சிங்கத்துக்கு புலி எடுத்துக்கிடுங்க, டைகர் அண்ட் லெப்பர்ட், இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, இந்த டைகர் லயன் எல்லாம் பசி எடுத்தாதான் என்ன செய்யும், வேட்டையாடும். ஆனா சிறுத்தை அப்படி இல்லை, எந்த வேட்டையை பார்த்தாலும் அது என்ன செஞ்சிடும், வேட்டையாடிடும். பார்த்துடுங்க, அது எங்க பார்த்தாது காட்டுக்குள்ள சிறுத்தைக்கு போனோம் அப்படின்னா நம்ம கண்ணு கீழையும் மேலையும் அப்படியே ஓடிட்டே இருக்கணும். ஏன்னா இது மேல உட்கார்ந்துட்டு வேட்டையை பார்த்துக்கிட்டே இருக்கும், யாராவது வர்றாங்களா போறாங்களா அப்படின்னு சொல்லி நேர பாஞ்சிரும் மேல. இப்படிப்பட்ட ஒரு வேட்டைக்காரனை இந்த நெமர், இந்த நிம்ரோத் என்ன செய்துட்டு இருந்தான்னா வேட்டையாடிட்டு இருந்தான். அப்போ எவ்வளவு பெரிய வேட்டையாடியா இருப்பான்னு பாருங்க. அதுவும் இந்த 3 எழுத்து ரோத் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ரோத் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா சலிக்காமல், அதாவது கண்டினியூஸா சுத்தி கொண்டே இருக்கிறவன். சலிக்காம சுத்திக்கிட்டே இருப்பான், சலிக்காம வேட்டையாடிக்கிட்டே இருப்பான். அவன் வேட்டை வீட்டுக்கு ரிட்டர்ன் வர மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு வேட்டைக்காரனை என்ன செய்தா இவன் காணப்பட்டான். முதலுங்க ஹிஸ்டரி நீங்க செக் பண்ணீங்கன்னா அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, இந்த நிமிடம் சொல்லப்பட்டிருக்குன்னா, இப்ப இன்னைக்கெல்லாம் வேட்டையாடுறதுக்கு எதை கொண்டு போறாங்க? துப்பாக்கி. வேற மிருகத்தை எதை கொண்டு போறாங்க? நாயை தான் என்ன செய்வாங்க, கொண்டு போவாங்க. இந்த நிமிடம் தன்னுடைய வேட்டைக்கு அவன் சிறுத்தையை கொண்டு போனான்னு சொல்லி எழுதியிருக்குது. அப்போ இவனை கண்டு ஜனங்கள் பயப்படுவாங்களா பயப்பட மாட்டாங்களா? சாதாரணமா பெரிய நாயை ஒருத்தன் கொண்டு போறான் அப்படின்னா பக்கத்துல போறதுக்கு என்ன செய்வாங்க, யோசிப்பாங்க. ஒரு சிறுத்தையை வளர்த்துக்கிட்டு இருக்கான், இவன் வேட்டைக்கு போகும்போது சிறுத்தையை கொண்டு போனான் அப்படின்னு சொல்லி சரித்திரம் சொல்லுது. அப்போ இவனை கண்டு இவன் எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருப்பான்னு பாருங்க. இந்த காரியங்களும் நம்ம சிந்தனைக்குள்ள வைக்கலாம். டைனோசரை வேட்டையாடுறது யார்? ஏன்னா டைனோசரை நீங்க பாத்தீங்கன்னா டைனோசருடைய காலம் ஒண்ணு, ஆனா அந்த காலத்தை கர்த்தர் என்ன செஞ்சிட்டார், அழிச்சு போட்டார். எப்போ அழித்தார்? நோவா காலத்திலயா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கும் 2ஆம் வசனத்துக்கும் நடுவுல
ஒரு பெரிய உலகமே இருந்தது. அதுல தான் இந்த டைனோசர் உலகமே இருந்தது பார்த்துடுங்க. இந்த டைனோசர் உலகத்தை கர்த்தர் அது நம்ம இந்த கான்ஃபரன்ஸ்ல வரும்போது நம்ம பேசுவோம். மே மாதம் 16, 17ஆம் தேதி 2 நாள் கான்ஃபரன்ஸ் இருக்கு. அந்த கான்ஃபரன்ஸ்ல நம்ம அது கொஞ்சம் விட்டு வைக்கலாம். அதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 வசனத்துக்கு இடையில டைனோசர் இருந்து அதை கர்த்தர் என்ன செய்ய தண்ணினால அழிச்சிட்டார். ஏன்னா பைபிள் சொல்லுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். தண்ணியை சிருஷ்டித்தாரா? தண்ணியை சிருஷ்டி. தண்ணி எங்க இருந்து வந்தது? தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் இருக்குது. அப்ப இந்த தண்ணி எங்க இருந்து இருந்தது? that was the first annihilation. அதுதான் முதல் கர்த்தர். நோவாக்கு முன்னாடி முதல்ல ஒரு அழிவு நடந்தது. அந்த அழிவு 2ஆம் வசனத்துல என்ன செய்யுது இருக்கு பார்த்துட்டு. இதை பற்றி 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல நீங்க என்ன செய்யலாம், வாசிக்கலாம். பாருங்க, இந்த டைனோசர் உலகம் வந்து அந்த டைம் என்ன செஞ்சுட்டு அழிஞ்சு போச்சு. சர்ப்பத்தை கர்த்தர் சபிச்சிட்டார்ல, அது ஊற ஆரம்பிச்சுட்டு. அது மிருகம் கிடையாது. இப்போ ராட்சதர்களை பார்த்தீங்கன்னா நோவுடைய நாட்கள்ல கர்த்தர் எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டார், அழிச்சிட்டார். அப்போ ராட்சதர்கள் வர ரொம்ப குறை வாய்ப்பு. சரி, இந்த நிம்ரோத் ஆக்சுவலி எதை வேட்டையாடுனா அப்படின்னா, அவன் சிறுத்தையை அவன் அந்த சிறுத்தையை வச்சு மற்ற மிருகங்களை அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான். அவன் தான் நிம்ரோத் தான் யாரு? ராஜா. இவன் தான் எந்திரிச்சு பாபிலோனை என்ன செய்யறான், இவன் கட்டுறான். பார்த்துடுங்க. பாருங்க, இப்போ வாசிங்க ஆதியாகமம் 11 வாசிங்க, 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. கிழக்கே இருந்து பிரயாணப்பட்டு வரும்போது அங்க ஷீனார் அப்படிங்கிற இடம் உங்களுக்கு என்ன செய்து கிடைக்குது. இந்த கிழக்குல இருந்து பிரயாணப்பட்டதுனால ஒரு சிலவங்களுடைய விவாதம் என்னன்னா, நம்மளுக்கு போறதுக்கு விருப்பப்படல, நம்மளுக்கு தேவையில்லை. பாருங்க, டாபிக்ல நம்ம என்ன செய்வோம் இருப்போம். இந்த ஷீனார் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். பாருங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த ஜனங்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம நன்றாய் சுடுவோம் வாருங்கள். இப்போ அவங்க என்ன செய்ய விருப்பப்படுறாங்க தெரிஞ்ச ஒரு காரியம், ஒரு நகரத்தை உருவாக்கி போனோம். அதாவது இது பரலோகத்தின் வாசல். இப்ப அந்த வசனத்தை மீண்டும் வாசிங்க. அப்பொழுது அவர்கள் செங்கல் அறுத்து எதுக்கு பதிலா இங்க தான் காரியம் இருக்குது. இவன் இந்த நிம்ரோதுடைய மைண்ட பாருங்க, பிசாசு அவனுக்குள்ள பூந்து கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியத்தை இவன் செய்யறதுக்கு என்ன செய்யறான், ஆசைப்படுறான். அங்க ஒரு நகரத்தை கட்டி அது நடுவில் ஒரு டவரை உருவாக்கி அந்த நகரம் எந்த இடத்துல கட்டுறான் அப்படின்னா, ஐப்ராத் நதி கிட்ட. அது ஐப்ராத் நதி அந்த ஊருக்குள்ள இருந்து வெளியே வர்ற மாதிரி அவன் என்ன செய்யறான், கட்டுறான். இந்த ஐப்ராத் நதி அந்த பாபிலோன் தேசத்துக்குள்ள இருந்து அந்த நதி வெளியே வர்ற மாதிரி, அதாவது கர்த்தருடைய திட்டம் ஏதோ அதே மாதிரி கர்த்தருடைய நகரத்திலிருந்து ஒரு நதி என்ன செய்தது, வெளியே வந்துச்சு. அதே மாதிரி இவனும் என்ன செய்யறான் அப்படின்னா, ஒரு நகரத்தை கட்டி அதுக்குள்ள இருந்து என்ன வரணும், நதி ஒன்று என்ன செய்ய, ஐப்ராத் நதி வர்ற மாதிரி ஒரு நகரத்தை கட்டுற. அந்த இடம் தான் என்னது, பாபிலோன் சொல்லப்படுற ஒரு இடம், பாபேல் சொல்லப்படுற இடம். இவன் அதில் கட்டும் போது இப்போ அந்த பாபேல வந்து இப்போ இருக்கிற ஈராக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ ஈராக்ல தான் என்ன செய்யுது, அந்த பாபிலோன் இருக்கு. தொங்கும் தோட்டம் என்ன செய்யுது, ஹேங்கிங் கார்டன். ஹேங்கிங் கார்டன் எப்படி, அந்த ஐப்ராத் நதி மேல அதை ஹேங் ஆகிட்டு இருக்கும் போது எடுங்க. அப்படிப்பட்ட ஒரு தோட்டம் அவன் என்ன செய்ய உருவாக்கணும். அதாவது தண்ணீர் மேல் வீற்றிருக்கிற பாபிலோன் குமாரத்தின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குல்ல, வாசிங்க. வெளிப்படுத்த விசேஷம் 17ஆம் அதிகாரம் அதுல 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிங்க.
7 தூதர்கள் ஒருவன் வந்து, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற, இது ஒரு வேசி ஸ்திரீ ஒரு திரளான தண்ணீர் மேல என்ன செய்திருக்கிற, உட்கார்ந்திருக்க. இது 5ஆம் வசனத்தில் என்ன சொல்லி இருக்குது? மேலும் ரகசியம். இது யாரா? இது பாபிலோன் பத்திடுங்க. இவளை பார்த்து யார் என்ன சொல்லிட்டாரு? பாபிலோன். இந்த வேஷி வந்து இதை யாருக்கு ஒப்பிடுறாருன்னா பாபிலோனுக்கு ஒப்பிடுறார். இந்த பாபிலோன் திரளான தண்ணீர் மேல என்ன செஞ்சிட்டு இருக்குது? உட்கார்ந்துட்டு இருக்கு. அந்த நதி என்னது அப்படின்னா ஐப்ராத் நதி தான் அந்த நதி பத்திடுங்க. அந்த டைப்பாலஜியை கர்த்தர் காமிச்சிட்டே வர்றார். சரி, இப்போ இந்த ஆதியாமத்துக்கு நம்ம வரலாம். அங்க இந்த நிம்ரோத் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு பெரிய நகரத்தை கட்டி அங்க ஒரு டவர் எழுப்புறா. ஆனா அதுக்குள்ள இருந்து ஒரு நதி என்ன செய்து பாயுது. அந்த நதி பேர் என்னது? ஐப்ராத் நதி. அது என்ன நதி? ஐப்ராத் நதி பத்திடுங்க. இந்த நதி அங்க இருந்து வெளியே வருது. இப்போ இவங்க என்ன செய்யறாங்கன்னா கல்லுக்கு பதிலாக எதை யூஸ் பண்ணா? செங்கல். இவங்க கல்லை விட்டுட்டான். போன தடவை மிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டோனை பற்றி பார்த்தோம்ல. நம்மளுக்கு அந்த கார்னர் ஸ்டோனும் தலைக்கல்லும் யாரு? யோசுவா தான். அவரை விட்டுட்டு இவன் என்னத்தை எடுத்துட்டான்? செங்கலை என்ன செய்யறான்? தூக்குறான், ரீப்ளேஸ் பண்றான். பாருங்க, ஸ்டோனுக்கு பதிலா அவன் பிரிக்ஸை ரீப்ளேஸ் பண்றான். இன்னும் வாசிங்க. அடுத்தது சாந்துக்கு பதிலாக நிலக்கீலையும் அவன் என்ன செய்யறான்? பயன்படுத்துறான். இதுக்கு ஹீப்ரு என்ன சொல்லுவாங்கன்னா சாந்துக்கு கோமேர் அப்படின்னு சொல்லுவாங்க. கோமேர் சொல்லுவாங்க. நிலக்கீலுக்கு கேமேர் அப்படின்னு சொல்லுவாங்க. கோமேர். இந்த நிம்ரோத் வந்து பாபேல், அதாவது இதுலயும் ஒரு டிஸ்பியூட் உண்டு. பாபேல் டவரை வந்து நிம்ரோத் கட்டல அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. நம்மளுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. பைபிள் எப்படி ஃப்ளோ ஆகுதோ நம்ம அப்படி என்ன செய்யலாம், பார்க்கலாம். இப்போ இங்க நிம்ரோத் இந்த கூட்டம் என்ன செய்யுது அப்படின்னா பாபிலோனை கட்டும் போது இவங்க கல்லுக்கு பதிலாக செங்கலையும், அடுத்தது சாந்துக்கு பதிலாக நிலக்கீழ என்ன சொல்லுவாங்க? கோமேர். அது என்ன சொல்லுவாங்க? கோமேர். அடுத்தது நிலக்கீழுக்கு என்ன சொல்லுவாங்க? கேமேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிம்ரோத் வந்து எந்த அல்பபெட்டை உருவி போட்டுட்டான்? எந்த அல்பபெட் வேண்டாம்னு சொல்லி போட்டான்? வாவை தான் என்ன செஞ்சுட்டான்? எடுத்து போட்டா. பார்த்துடுங்க, சிந்திச்சு பாருங்க. வாவ் ரொம்ப முக்கியமான கேரக்டர். பார்த்துடுங்க, எப்போ இந்த வாவ் வெளியே போத எடுத்து போட்டானோ அப்பவுமே கர்த்தர் மேல இருந்து இறங்கி வந்து இவனுடைய காரியத்தை நோட்டம் போடுறதுக்கு என்ன செஞ்சிட்டார்? வந்துட்டார். கோமேருக்கு பதிலாக அவன் யூஸ் பண்ணது என்ன அப்படின்னா கேமேர் தான். பாருங்க, இந்த நம்ம அது பேர் என்ன? நிக்கூத். அதாவது நிக்கூத்னா வவல் பாயிண்டிங்ஸ். இந்த வவல் பாயிண்டிங்ஸ் கொண்டு வந்தது யாரு? மெசராய்ட்ஸ் என்ன செய்தாங்க? கொண்டு வந்தாங்க. அதுக்கு முந்தி என்ன கிடையாது? வவல் பாயிண்டிங் கிடையாது. இந்த வவல் பாயிண்டிங் வந்ததுனால பைபிளுக்குள்ள நிறைய வேர்ட்ஸ் வந்து டிஃபெக்டிவ் வேர்டா மாறிட்டு. வவல் பாயிண்டிங் வந்ததுனால நிறைய வேர்ட்ஸ் என்ன வேர்ட்ஸா மாறிட்டு? டிஃபெக்டிவ் வேர்டா மாறிட்டு. இப்போ அது விதவுட் நிக்கூட் அப்படிங்கிறது என்ன செஞ்சிருக்காங்க? பைபிள் வச்சிருக்காங்க. அதில் இவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா நிக்கூத் எல்லாம் எடுத்துட்டு அதை அப்படியே என்ன செஞ்சுட்டாங்க? பிரிண்ட் பண்ணிட்டாங்க. வேற ஒன்றும் செய்யலை. ஆனால் இப்படி செய்தது நிமித்தமும் இந்த நிக்கூத்ல இருந்து நிக்கூதை எடுத்துட்டு அப்படியே போட்டதுனாலையும் நிறைய வேர்ட்ஸ் வந்து டிஃபெக்டிவ் வேர்டாவே அப்படியே இருந்துட்டு பார்த்துருக்கு. டிஃபெக்டிவ் வேர்ட் அண்ட் கரெக்ட் வேர்டுக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா இந்த வாவ்னால தான் கண்டுபிடிப்பீங்க. எந்த இடத்துல வாவுக்கு பதிலா நிக்கூத போடுறாங்களோ அந்த வார்த்தை வந்து டிஃபெக்டிவ் வேர்ட். அதுதான் என்ன சொல்லுவாங்க? டிஃபெக்டிவ் வேர்ட். வாவ அப்படி போட்டிருந்தா அது என்னது இல்லை? டிஃபெக்டிவ் வேர்ட் இல்லை. இப்போ இந்த இடத்துல இதை நம்ம தெளிவாக கொஞ்சம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ நிம்ரோத் வந்து இவன் சாந்துக்கு பதிலாக எதை யூஸ் பண்ணிட்டான்? கோமருக்கு பதிலாக எதை யூஸ் பண்ணுறான்? கேமர். எதை எடுத்து போட்டான்? வாவை என்ன செஞ்சுட்டான்? எடுத்து போட்டான். இந்த வாவ் ரீப்ளேஸ்மெண்ட்ல வராது. வாவை எடுத்து போட்டாச்சுன்னா தேவனுடைய திட்டத்தில் நம்ம என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. கல்லுக்கு பதிலாக பிரிக்ஸும் என்ன செய்ய முடியாது? யூஸ் பண்ணக்கூடாது. கல்லு தான் என்ன செய்யணும்? யூஸ் பண்ணும். அதனால கர்த்தர் சொன்னார், நீங்க பேசலாட்டி பிரிக்ஸ் பேசும் சொல்லல. என்ன பேசும்?
கல்லு தான் என்ன செய்யும், the stones will speak அப்படிதான் சொன்னார். அது என்ன செங்கல் என்ன செய்யாது, பேசும் அப்படின்னு சொல்லல. பாருங்க, இந்த நிம்ரோத் வந்து எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணிட்டு வரான். இப்படி ரீப்ளேஸ் பண்ண வரும்போது அந்த டைம்ல எத்தனை மொழி இருந்துச்சா? ஒரே லாங்குவேஜ். இந்த ஒரு லாங்குவேஜ் இருந்ததுனால எல்லாரும் ஒன் மைண்ட் என்ன செய்தாங்களாம், இருந்தாங்களாம். அதே மாதிரி இப்போ ஒன் லாங்குவேஜ்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா எல்லாருக்குள்ள எத்தனை மைண்ட் வந்துடும்? ஒரே மைண்ட் என்ன செய்யும், வரும். எடுங்க, பல கருத்துக்கள் என்ன செய்யாது, வராது. இப்போ இந்த இந்த கட்டடத்தை கட்டும்போது அங்க ஒரே லாங்குவேஜ் தான் இருக்குது, ஒரே விதமான பேச்சு தான் என்ன செய்து இருக்குது. அது என்ன லாங்குவேஜா இருக்கும்? அடுத்த கேள்வி ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி என்ன செஞ்சிருக்குது, எழும்பி இருக்குது. அந்த ஒன் லாங்குவேஜ் என்ன? ஏன்னா இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 லாங்குவேஜ், பழமையான லாங்குவேஜ் சொல்லி என்ன செஞ்சிருக்குது, பெயர் பெற்று. இட்ஸ் ஏன்ஷியன்ட் லாங்குவேஜ் சொல்லி ஒரு 5 லாங்குவேஜ் பேர் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அதுல ஒன்று நம்மளுடைய தமிழ் மொழி என்ன செய்யுது, வருது. சமஸ்கிருதம் வருது, தமிழ் வருது, ஹீப்ரு வருது, சைனா மொழி வருது. இன்னொன்று எனக்கு ஞாபகம் இல்லை எதுன்ட்டு. ஏதோ ஞாபகம் இருக்கா? லத்தீன் இல்லையே, அரபி. அரபி இந்த சாரி அரபியில், அராமிக் இல்லை, இட்ஸ் இஜிப்சியன் லாங்குவேஜ். இந்த இப்படி 5 லாங்குவேஜ் வந்து ரொம்ப பழமையான லாங்குவேஜ் சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா அதுக்குரிய எழுத்துக்கள், பழமையான எழுத்துக்கள் எங்கேயாவது என்ன செஞ்சிருப்பாங்க, கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஏதாவது பாறையில் செதுக்கப்பட்டிருக்கும். அதை அவங்க டயக்னோஸ் பண்ணும்போது இந்த செதுக்கப்பட்ட நாட்கள் அவங்க என்ன செய்வாங்க, கண்டுபிடிப்பாங்க. இப்படி கண்டுபிடிச்சு 4000 வருடத்துக்கு முன்பதான உள்ள மொழி அப்படின்னு சொல்லி, 3000-4000 வருடத்துக்கு முன்பதான மொழி அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அதுக்கு தீர்ப்பு கொடுப்பாங்க. இப்படி கொடுக்கப்பட்டதுல இந்த 5 மொழியும் இருக்குது. ஆனா 5 மொழியும் அன்னைக்கு பேசப்படலை. அன்னைக்கு ஒரே மொழி தான் என்ன செய்யப்பட்டுச்சு, பேசப்பட்டுச்சு. அப்போ இந்த 5 மொழியில ஏதோ ஒரு மொழி, ஒரு பழமையான மொழியா என்ன செய்யுது, இருக்குது. பார்த்துருங்க, அந்த மொழி என்ன அப்படிங்கிறது நம்ம வேதபூர்வமா நம்ம அதை என்ன செய்யணும், ஜாட் அவுட் பண்ணணும். இப்போ இந்த கோபுரத்தை கட்டும் போது யார் கட்டுறா? நிம்ரோத் என்ன செய்யறான், கட்டுறான். இந்த நிம்ரோத் இதை கட்டும் போது அவன் எந்த வம்சத்தான்? அவன் யாருடைய வம்சத்துல வர்றான்? காமுடைய வம்சத்துல என்ன செய்யறான், வரான். நோவாக்கு 3 குமாரர்கள், அதாவது ஷேம், அடுத்தது காம், அடுத்தது யாபேத். இந்த 3 பிள்ளைகளுடைய வம்சம் தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் சொல்ல போனா நம்ம எல்லாம் நோவாவுடைய பிள்ளைகள் தான். இன்னைக்கு எல்லாருமே என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், பிரிந்து அவங்கவுங்க தேசத்தை அவங்களுடைய மொழியின்படி அவங்களுடைய மொழியின்படி என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், பிரிக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு தேசமும் என்ன செய்யறோம், மாறி இருக்கிறோம். இப்போ இந்த 3 குமாரத்திற்குள் இந்த நோவாவுடைய குடும்பம் எல்லாருமே ஒரே மொழியை தான் அவங்க என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க, பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிம்ரோத், இந்த ஹாமுடைய வம்சத்துல குஷ் பிறக்கிறான். ஹாமுடைய பேரன் நிம்ரோத் வரும்போது அவன் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அவனுடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, நம்ம பிரிந்து போயிடக்கூடாது, நம்ம எல்லாரும் ஒரு கோபுரத்தை கட்டுவோம் அப்படின்னு சொல்லி அவன் கட்டிக்கிட்டு இருக்கும்போது தேவன் இறங்கி வந்து பாஷைகளை என்ன செய்தார், தாறுமாறாக என்ன செஞ்சுட்டா, மாத்திட்டார். பாருங்க, வாசிங்க 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. பூமி எங்கும் வழங்கின பாஷையில் கர்த்தர் அந்த இடத்தில் தாறுமாறாக்கினபடியால் அதுக்கு பேர் என்ன கொடுக்கப்பட்டுச்சு, பாபேல் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டுச்சு. இந்த பாபேல்ங்கிற வார்த்தைக்கு நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனா இந்த லாங்குவேஜ் நீங்க பாத்தீங்கன்னா அந்த நேரத்தில் கர்த்தர் எல்லா பாஷையும் என்ன செய்யறார், அந்த அவங்க அங்க எத்தனை பேர் இருந்தாங்களோ, யாரெல்லாம் உதவி பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாருடைய பாஷை என்ன செஞ்சிட்டாங்க, தாறுமாறாக்கிட்டாங்க. இப்போ இதுல எல்லா பாஷையும் தாறுமாறாயிட்டே, அப்போ ஹீப்ரு தான் முதல் பாஷைன்னு சொல்லி எப்படி நம்ம சொல்ல முடியும்? அப்படி நீங்க பார்க்கும்போது இதுல ஒரு சில கட்டங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா, நிம்ரோது கூட ஒர்க் பண்ணவங்க 2 குடும்பத்தினர் தான் என்ன செய்தாங்க, ஒர்க் பண்ணாங்க. அவனுக்கு சேமுடைய வம்சம் சப்போர்ட் பண்ணவில்லை. சேமுடைய வம்சம் என்ன செய்யல, சப்போர்ட் பண்ணல. பாருங்க, அதுக்கு உதாரணமா
ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. இப்போ யாபேத்தினுடைய வம்சத்தை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படியே அவனுடைய குமாரர் பற்றி கொடுத்திருக்கும் போது 5ஆம் வசனத்தை வாசிங்க. இவர்களால், யாரால? யாபேத்தினுடைய வம்சத்தினால, இவர்களால் ஜாதிகள், அதாவது பிரஜாதியருடைய தீவுகள் அவனவன். அப்போ இவங்க அங்க சப்போர்ட்டிங்க்கு போனதுனாலதான் இவங்க பாஷை என்னதாயிட்டு தாறுமாறாக்கப்பட்டுச்சு. அவங்க பாஷையின்படியே அவரவர் கோத்திரத்தின்படியேயும் வெவ்வேறு தேசங்களா என்ன செஞ்சுட்டான், மாறிட்டு பார்த்துடுங்க. அப்போ இந்த ஜனங்கள் யாபேத்துனுடைய வம்சம், இவங்களும் நிம்ரோத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க, சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அதனாலதான் இவங்க மொழியும் கர்த்தர் என்னதான் மாத்திட்டார், தாறுமாறாக்கிட்டார். இவங்களாலதான் இந்த பிரஜாதியினுடைய தேசங்கள் என்ன செய்யப்பட்டது, பிரிக்கப்பட்டது. அவங்க பாஷையின்படி அந்தந்த இடத்தை என்ன செஞ்சுட்டார், அவங்க ராஜ்யத்தை பிரிச்சுக்கிட்டாங்க. இது யாருடைய வம்சம்? யாபித்தினுடைய வம்சம். ஸோ பாருங்க, இந்த வம்சத்துல இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா வாசிங்க, இந்த கூஸ்குள்ள தான் நம்மளுக்கு தெரியுமே, அவங்களாலதான் இந்த காரியமே நடந்தது. அடுத்தது சேமுடைய வம்சத்தை நீங்க பார்க்கும்போது வாசிங்க, அதே 10ஆம் அதிகாரத்துல 31ஆம் வசனத்தை வாசிங்க. ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி 21ஆம் வசனத்தை வாசிங்க. சேமுக்கு பிள்ளைகள் என்ன செய்தார்கள், பிறந்தார்கள். போதும் பாருங்க, இது ஏபருடைய சந்ததிக்கு இவன் தான் யாரு, தகப்பன். இவன் தான் தகப்பன். இப்படி நீங்க கீழே வாசிங்க அப்படின்னா 25ஆம் வசனத்தை வாசிங்க. ஏபேருக்கு 2 குமாரர்கள் பிறந்தார்கள். ஒருத்தனுக்கு பேலேக், அவனுடைய நாட்களில் பூமி என்ன செய்யப்பட்டது, இவனால அப்படி பார்க்கப்பட்டு சொன்னாரா? இல்ல, இவனுடைய நாட்கள்ல இது என்ன செஞ்சது, நடந்தது. அப்போ இவனால இந்த காரியம் நடக்க, ஏன்னா இவன் இந்த சேமுடைய வம்சம் இந்த ஹாமுக்கு ஒத்து போகவில்லை. இவங்க என்ன செய்யல, ஒத்து போகல, அவங்களோட மிக்ஸ் ஆகல, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. இந்த கூட இந்த காரியங்கள், அதாவது என்ன சொல்லுவாங்க, அந்த பாபேலுடைய கோபுரத்தை கட்டுவதற்கு இந்த ஹாமுடைய வம்சமும் யாபேத்துனுடைய வம்சமும் மட்டும்தான் இன்வால்மெண்ட்டுக்குள்ள வந்தாங்களே ஒழிய சேமுடைய வம்சத்துல என்ன செய்யல, இன்வால்மெண்ட்டுக்குள்ள வரவில்லை. அவங்க என்ன செய்யல, அதுல வரல பார்த்துடுங்க. அதனால வேதம் சொல்லுது, அவனுடைய நாட்கள்ல பூமி என்ன செய்யப்பட்டது, பகுக்கப்பட்டது. போதும், அவனுடைய நாட்கள் என்ன செய்யப்பட்டது, பகுக்கப்பட்டது. சிந்திச்சு பாருங்க. அப்போ சேமுடைய வம்சம் அங்க இன்வால்மெண்ட் ஆகல அப்படின்னா இவங்களுடைய பாஷைகள் என்ன செய்யப்படல, தாறுமாறாக்கப்படவில்லை. அவங்களுடைய பாஷை என்ன செய்யப்படல, அவங்களுடைய பாஷை கர்த்தர் பிரிக்கல. ஆனா ஹாமுடைய வம்சமும் யாபேத்தினுடைய வம்சத்தினுடைய பாஷை கர்த்தர் என்ன செஞ்சிட்டார், பிரிச்சுட்டார். சேமுடைய வம்சத்துல யார் வரா, ஆபிரகாம் வரா. ஆபிரகாம் யாரு, ஹீப்ரூன்னு சொல்லுது. அப்ப என்ன மொழி தான் பேசியிருக்கான்? அதாவது சேமுடைய பையன் பேரு எபர், அவனுடைய சேமுடைய பையன் பேர் என்னது, எபர். அந்த எபருடைய வம்சத்துல வர்றவங்க எல்லாருமே யார் தான், ஹீப்ரூ அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டாங்க, வச்சுட்டாங்க. அதுல ஆபிரகாம் யாரு, he is an Hebrite, அவன் ஹீப்ரூ பேசக்கூடிய ஒரு பையன். பாருங்க, இந்த ஆபிரகாம் சேம். அப்போ ஆபிரகாம் இந்த வம்சம் இவனோடு சேர்ந்து அந்த கூடாரத்தை கட்டல, அந்த கோபுரத்தை கட்டல, இவங்களுடைய பாஷைகள் தாறுமாறாக்கப்படல. அப்போ ஹீப்ரூ மொழி தாறுமாறாக்கப்படாத ஒரு மொழி. இது பாபேல் டவர்ல உருவாகின ஒரு மொழி கிடையாது, அதுக்கு முந்தி உள்ள ஒரு மொழி. சேம் என்ன மொழி பேசினா, அப்போ ஹீப்ரூ தான் என்ன செய்தா பேசினா. அப்போ நோவா என்ன மொழி பேசியிருக்கணும், ஹீப்ரூ தான் பேசியிருக்கணும். அப்போ ஆதாம் என்ன மொழி பேசியிருக்கணும், ஹீப்ரூ தான். அப்போ தேவன் ஆபிரகாமோடு என்ன மொழியில பேசியிருக்கணும், ஹீப்ரூல தான் என்ன செஞ்சிருக்கணும், பேசணும். அப்போ ஹீப்ரூ இட்ஸ் காட்ஸ் லாங்குவேஜ், அது தேவனுடைய ஒரு மொழி, தேவனுடைய ஒரு மொழி. பார்த்துடுங்க, இந்த மொழியை நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம், படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இதுக்கு உதவி செய்யறது அன்னைக்கு தாறுமாறாச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம அதுக்குள்ள போறதுக்கு நம்ம என்ன செய்யறோம், பிரயாசப்பட்டு இருக்கோம். தேவன் நிச்சயமா கிரியை செய்வார். பார்த்துக்கிடுங்க, தேவன் நிச்சயமா கிரியை செய்வார். பாருங்க, உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன்,
நான் வந்து ஹீப்ரு வந்து யார்ட்டையுமே என்ன செய்யலை, யார்ட்டையும் படிக்கலை. கிராமரும் நான் யார்ட்டையும் என்ன செய்யலை, படிக்கலை. ஆனால் இன்றைக்கி நான் கிராமர் சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன். அதுக்காக நான் மணிக்கணக்காக நம்ம கிராமரும் நான் படிக்கலை. உட்காந்து புக் எடுத்து நோட்ஸ் எடுத்து படிக்கணுங்கிற மாதிரி நான் என்ன செய்யலை, படிக்கலை. தன்னாலே வந்துக்கிட்டு இருக்குது. அது கர்த்தர் அந்த காரியத்தை என்ன செய்கிறார், செய்கிறா பார்த்துடுங்க. ஈஸி டேர்ம்ஸில் எல்லாமே கர்த்தர் அதை என்ன செய்கிறார், பழக்கி கொடுக்குறார். பாருங்க, தேவன் கற்றுக் கொடுக்க ஒரு காரியத்தை தீர்மானித்துட்டார் அப்படின்னா அதை நம்ம கற்றுக்கொள்ளாமல் அவர் என்ன செய்ய மாட்டார், நிறுத்த மாட்டார். பார்த்துடுங்க, தேவன் நிச்சயம் அந்த காரியத்தை என்ன செய்வார். பாருங்க, இந்த லாங்குவேஜ் நம்ம பார்க்கும்போது இந்த ஹீப்ரு வந்து இட்ஸ் ஏன்ஷியன்ட், ரொம்ப பழமையான மொழி. தமிழ்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிக்டோரிக்கல் லாங்குவேஜ் இருக்குது. தமிழ்லையும் என்ன இருக்குது, பிக்டோரிக்கல் இருக்குது. நீங்கள் நம்ம ஆலஃப் எப்படி போடுவோம், ஆலஃப் போடுறோம், ரைட்? இப்போ இந்த ஹீப்ரு அந்த இது தமிழில் பழமையான மொழி பார்த்தீங்கன்னா ஓ ஓ ஓ அப்படின்னு சொல்கிறோம்ல. இந்த குறில் ஓ நெடில் ஓ, குறில் ஓ வந்து இப்படி போடுவாங்க, நெடில் ஓ வந்து இப்படி போடுவாங்க. இந்த ரெண்டையும் நீங்கள் ட்விஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ஆலப் தான். ரெண்டையும் சேர்த்திங்கன்னா என்னது தான், ஆலப் தான். பார்த்துடுங்க, அதாவது ஸ்வஸ்திக் சைன் என்ன செய்யும் அதில் வரும். பாருங்க, இந்த மாதிரி நம்ம தமிழும் ஒரு ஆதிகாலத்து மொழி தான். இப்போ இந்த பாபேலை பற்றி அல்லாட்டி ஏதேன் தோட்டத்தை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதேன் தோட்டம் தமிழ்நாட்டில் தான் இருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதேன் தோட்டம் எங்கே இருந்தது, தமிழ்நாட்டில். அதாவது நம்ம ஜாகிரபிக்குள்ளே போக வேண்டாம், ஒரு வேளை இருந்திருக்கலாம். இருந்தால் நம்மெல்லாம் கொடுத்து வச்சவங்க தான். நம்ம இன்னைக்கு எந்த தோட்டத்தில் இருக்கிறோம், ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிடலாம். இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த உலகத்தில் என்ன இருந்தது, ஏதேன் இருந்தது, அவ்வளோதான் விஷயம். பாருங்க, அதுக்காக அது ஒரு டாக்டரினாக பேசி அதுக்கு நம்ம டிபேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பாருங்க, இருந்ததா, சரிப்பா இருந்தது, இல்லையா, சரி இல்லை. ஆனால் இந்த உலகத்தில் ஏதேன் தோட்டம் ஒன்று இருந்தது. சரி, இப்போ இந்த பாபேல் டவர் இப்போ கட்டப்பட்டு இருக்குது. ஆமாம், 4:6 அதாவது இந்த அதுதான் சொல்கிறேன். இந்தியா ஃபுல்லாகவே அது ஏதேன் தோட்டம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதேன் தோட்டத்தை வந்து இந்தியாவுக்குள்ளே இருந்து அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. பட் நம்ம அதுக்குள்ளே என்ன செய்ய வேண்டியதில்லை, போக வேண்டியதில்லை. பாருங்கள், வேதம் சொல்லுது இந்த லாங்குவேஜ். இந்த அடுத்து நம்ம இந்த மெட்டீரியல்ஸை குறித்து பார்த்தோம். நிம்ரோத் என்ன வேட்டைக்காரன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் இவனால் இந்த பாபேல் டவர் என்ன செய்து இப்போ கட்டப்பட்டு இருக்கு. இந்த பாபேல் அப்படிங்கிற இந்த வார்த்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுல 3 எழுத்து தான். அதாவது பெத், அடுத்தது என்னது தான், பெத்து தான், அடுத்தது என்னது, லேமேட். இந்த 2 எழுத்து மட்டும் நீங்க எடுத்தீங்கன்னா, பெத்து லேமேட் மட்டும் எடுத்தீங்கன்னா அது என்ன உச்சரிப்பு, பெல். அதாவது பால தான் என்ன சொல்லுவாங்க, பெல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாகாலுடைய வீடு. பாகாலுடைய வீடு. இவன் என்னத்தை செஞ்சிட்டு இருந்தான் பாருங்க. கர்த்தருக்கு ஒரு வீட்டை கட்டுறதுக்கு விட்டுட்டு இவன் யாருக்கு வீடு கட்டிட்டு இருக்கான், பாகாலுக்கு வீடு கட்டிட்டு இருக்கான். கர்த்தர் விடுவாரா? பாருங்க, இவன் முழு தேசத்தையும் 2 ஜாதியும் இணைச்சு அவன் என்ன காரியத்தை செய்துட்டு இருக்கான் பாருங்க. பாபேல் டவர் அவன் என்ன செய்யறான், உருவாக்கிட்டு இருக்கிறான். இந்த பாபேல் டவரை உருவாக்கும் போது அவனுக்கு அவன் பேரை கரெக்டா வச்சுட்டான், பாபேல். அதாவது பாகாலுடைய வீடு. இதுதான் பரலோகத்தின் வீடா. ஆனா கர்த்தர் இதுக்கு என்ன பேர் வச்சுட்டார் தெரியுமா, கன்ஃபியூஷன் சொல்லி வச்சுட்டார். பாருங்க, அதுல 10ஆம் வசனத்தை 9ஆம் வசனத்தை வாசிங்க. தாறுமாறு ஆக்கினபடியால், அதாவது கன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லி ஆக்கிட்டார். பெலால் அப்படின்னு சொன்னா அது கன்ஃபியூஷன் சொல்லி அர்த்தம். ஸோ பாபேல் அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் தாறுமாறாக்கப்படியால் அதுக்கு என்ன பேர் வந்துட்டான், பாபேல் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாச்சு. ஆனா பாபேல் அப்படிங்கிற இந்த வார்த்தை அப்படி பிரிச்சிங்க அப்படின்னா அது பாகாலுடைய வீடு. பார்த்துடுங்க, இது எங்க இருந்து, பாகாலுடைய வீடு எங்க இருந்து ஆரம்பிக்குது, நிம்ரோதுடைய நாட்கள்ல இருந்து என்ன செய்யுது, ஆரம்பிக்குது. இன்னைக்கு காலையில ஒரு சிஸ்டர் திருப்பூர்ல இருந்து ஒரு சிஸ்டர், ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஆனால் அதுக்கு தெரில, நானும் அதை ரிசர்ச் பண்ண முடியல, டைம் கிடைக்கல. அதாவது ஆரோனுடைய 2 பிள்ளைகளும் அந்நிய அக்கினி என்ன செய்தார்கள், கொண்டு போனார்கள். இந்த அந்நிய அக்கினி எப்படி வந்தது, அது என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க.
அது எனக்கு தெரியல. நான் வேணா அந்த டேபர்னக்கிளை பற்றி ரிசர்ச் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட கேட்டால் தெரிஞ்சிடும் அப்படின்றதுல நான் மற்றவங்கிட்ட கேட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க எப்படி இல்லாமல் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி சொன்னாங்க. இன்னைக்கு காலையில் ஃபோன் இருந்தது, பிரதர் இந்த காரியம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு. என்ன சிஸ்டர் கண்டுபிடிச்சிங்களான்னு கேட்டேன். ஆமாம் விடுவேனா அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இங்கே சிந்தியா சிஸ்டம் மீது அங்கே எஸ்ஆர் சிஸ்டர் அங்கே அவங்க சொன்ன காரியம் அப்படின்னா, இந்த ஆரோன் அந்த அக்னி அக்னி, அதாவது ஆல்டரில் உள்ள அக்னி சென்சர் ஒன்று உண்டு, அதுக்குள்ள அக்னி போட்டே வச்சுருப்பாங்க. அந்த அக்னி என்ன செய்யக்கூடாது, அணையக்கூடாது, எப்பவும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த அக்னியை தான் பலிபீடத்துக்கு என்ன செய்வாங்க, கொண்டு போவாங்க. வேற அக்னி என்ன செய்யக்கூடாது, கொண்டு போகக்கூடாது. இந்த ஆரோனுடைய 2 பிள்ளைகள் அவங்க கையில் இருந்த அந்த அக்னியை எங்கேயோ மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. ஒன்று கீழே கொட்டியிருப்பாங்க, இல்லாட்டி ஏதோ ப்ராப்ளம் நடந்திருக்குது. இவங்க வழியில் போகும்போது பாகாலுடைய அந்த ஆல்டரில் எரிஞ்சிட்டு இருந்த அந்த அக்னியை கொண்டு போய் வச்சுட்டாங்களாம். அதை கொண்டு போய் தேவனுடைய சமூகத்தில் போடும்போது தான் இந்த அக்னியை கொண்டு வந்ததுனால கர்த்தர் அவங்க என்ன செய்தார், அடிச்சாருன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் ரொம்ப சந்தோஷம், இன்னைக்கு அந்த டாபிக் தான் போக போகுது. அதுக்கேற்ற காரியத்தை சொல்லிட்டீங்க பாருங்க. அது எந்த இதுலேருந்து பார்த்தாங்க எனக்கு தெரியல, பட் அது நம்மளுக்கு இப்போ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பாகாலுடைய பிள்ளைகளுக்கும் என்ன கிடையாது, சம்பந்தம் கிடையாது. பார்த்துடுங்க பாருங்க, இந்த பாபேல் டவரை, அதாவது பாபேல் கோபுரத்தை முதல்ல ஒரு அரசன் உருவாக்குறான். யார் அப்படின்னா நிம்ரோத் என்ன செய்யறாத உருவாக்குறான். உருவாக்கி கட்டி முடிக்கிறாம. கட்டி முடிச்சுட்டு பாருங்க, இவங்க கட்டும் போது இவங்க பாருங்க எப்பவுமே பாபிலோன் அது நிலைச்சு நிற்க முடியாது. பாபிலோன் என்ன செய்ய முடியாது, நிலைச்சு நிற்க முடியாது. ஏன் நிலைச்சு நிற்க முடியாதுன்னா, இவங்க பண்ண தப்பு. கல்லுக்கு பதிலாக என்ன செங்கலையும் கோமருக்கு பேரு கேமரையும் அவங்க என்ன செய்தாங்க, யூஸ் பண்ணாங்க. அது மட்டுமல்ல, அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க பாருங்க. வாசிங்க 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் நமக்கு பேருண்டாக என்ன செய்வோம், பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. பெருமை பாருங்க, இவன் யாருக்கு பேருண்டாக பண்றாங்க, தங்களுக்கு பேருண்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பெருமை தான் எல்லாத்துக்கும், எல்லாரும் வீழ்ச்சிக்கும் என்னதுதான் காரணம், பெருமை தான் காரணம். பார்த்துங்க, வேற எதுவுமே கிடையாது. இன்னைக்கு நமக்கு ஹீப்ரு தெரிஞ்சதுனால நம்மளும் என்ன செய்யக்கூடாது, பெருமை வரக்கூடாது. நமக்குள்ள என்னதான் வரணும், தாழ்மை. கர்த்தாவே இன்னும் எனக்கு கற்றுத்தாரும், இன்னும் நான் படிச்சுட்டு தான் என்ன செய்யறேன் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி தான் நமக்குள்ள என்ன செய்யணும், வரணும். பார்த்துடுங்க, எந்த இடத்துல ப்ரௌட்னஸ் வருதோ அந்த இடத்துல அந்த இடம் விழுந்துட்டுன்னு சொல்லி அர்த்தம் தான். பாருங்க, ஊசியா ராஜா பாருங்க, அவன் கேடு உண்டாகும் மட்டும் அவனுக்குள்ள என்ன வந்துட்டான், மனமேட்டிமை அவன் மனம் மேட்டிமைக்குள்ள ஆயிட்டான். மனம் மேட்டிமை வந்தாலே அது ஒருத்தனுக்கு என்னது, கேடு உண்டாக மேட்டிமை என்ன செய்யுது, வருது. சொல்லுவாங்க, என்னெல்லாம் முடிஞ்சது, என்னெல்லாம் நான் செஞ்சேன், இதான் நான் செஞ்சேன், அது நான் தான் செஞ்சேன், இது நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் செய்ய முடியாது, அவருடைய அனுமதி இல்லாமல் என்ன செய்ய முடியாது, செய்யவே முடியாது. இன்னைக்கு நானும் என்ன செய்ய முடியாது, நான் இத்தனை இடத்துக்கு போகிறோம், அதை செய்கிறோம், இது செய்கிறோம், நான் பெருமை பாராட்ட என்ன செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா அவருடைய அபிஷேகம் இல்லாமல் நம்ம இந்த காரியத்தை என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. சமாரிய ஸ்திரீ, அந்த ஒரு ஸ்திரீ மூலமாக சமாரியா தேசத்தில் உள்ள எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. இவ கொஞ்சம் காலரை டைட் பண்ணா, ஆனா ஜனங்கள்லாம் சொன்னாங்க, நீ சொல்லி நாங்க வரல, நாங்களாம் கேட்டதுனால என்ன செஞ்சிருக்கிறோம், வந்திருக்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய பலத்தினால ஒன்றும் கிடையாது, எல்லாம் அவருடைய கிருபையினால தான் என்ன செய்யுது, நடக்குது. பார்த்துடுங்க, இந்த 11ஆம் அதிகாரத்தில் இந்த ஜனங்கள் இந்த பாபேல் கோபுரத்தை கட்டும் போது அவங்க மனசுக்குள்ள ஒரு பெருமை வந்தது. என்ன அப்படின்னா, நாங்க என்ன செய்வோம், நமக்கு பேருண்டாக இந்த காரியத்தை செய்வோம்னு சொன்னாங்க. கர்த்தர் அவங்க பேரை டர்ன்னு கிழிச்சிட்டாரு. இவங்களுக்கு இவங்க பேரை தான் வைக்கணும்னு நினைச்சாங்க, கடைசியில் அது பேர் என்னதான் மாறிட்டு பாபேலா நினைஞ்சிட்டு மாறி போச்சு. பாருங்க, இந்த ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாத்திலையுமே இந்த பிசாசு என்ன செய்யறான்னா, கர்த்தரை மிமிக்ரி பண்ணதுக்கு அவன் என்ன செய்யறான், யோசிக்கிட்டே இருக்கிறான். ஃபர்ஸ்ட் நிம்ரோத், இவன் பலத்த வேட்டைக்காரன். இந்த கடைசி நாட்கள்ல கர்த்தர் யாரை தான் பயன்படுத்த போறாரு, நிம்ரோதியா? நம்மளும் யாரு தான், நம்மள யாரு, சரி பார்க்கலாம். வர்ணாவட்டி வேற.
இன்னைக்குள்ள செய்திக்கு ஏற்றபடி வரணும் பாயிண்ட். நம்மள யாரு? வேட்டைக்காரங்க. ஆனா நிம்ரோத் மீது ஆயிடக்கூடாது. எப்படி? கர்த்தருக்கு வேட்டைக்காரங்க. கர்த்தருடைய காரியத்தை நம்ம என்ன செய்யணும்? வேட்டையாடணும் போது கர்த்தர் சொன்னார், பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதே எனக்கு போஜனமாக இருக்கு. அதுதான் நம்மளுக்கு என்னது? போகணும். அதான் நம்மளுக்கு வேட்டை. என்ன அப்படின்னா ஆத்துமாக்களை என்ன செய்யணும்? கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வரணும். பாருங்க, இந்த நிம்ரோத் இவன் பலத்த வேட்டைக்காரன். இவன் மூலமா ஒரு பாபேல் கோபுரம் கட்டப்பட்டு இருந்துச்சு. ஆனா அது வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? அவங்களுடைய அநேக காரியங்கள். அது ஒண்ணு என்ன அப்படின்னா, தங்களுக்கு என்ன உண்டாகணுமா? பேருண்டாக இந்த காரியத்தை செய்வோம்னு நினைச்சாங்க. அங்க கர்த்தர் அவங்களுடைய காரியத்தை நிறுத்திட்டார். பாஷைகளை தாறுமாறாக மாத்திட்டார். பாபிலோன் ஃபர்ஸ்ட் உருவாகிறது அங்கதான் என்ன செய்யுது? உருவாகுது. இந்த உருவாக்கப்பட்ட பாபிலோன் இது ஜெனிசிஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வருது. இன்னைக்கு அதை எதுன்னு சொல்றோம்? பாபிலோனை ஈராக்ல இருக்குன்னு சொல்லி ஹிஸ்டாரிக்கலி பார்த்தீங்கன்னா ஈராக்ல தான் அந்த பாபிலோன் இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. பக்தாத்ல இருந்து 85 கிலோமீட்டர் தொலைவில் அந்த பாபிலோன் இருக்குது. அங்கதான் சதாம் ஹுசேன் என்ன செய்தான்? ஆமா, சதாம் ஹுசேன் அங்க ரூலிங் அங்கதான் பண்றான். சதாம் ஹுசேன் அவன் தன்னை யாருன்னு சொன்னான் தெரியுமா? நேபாத் நேசருடைய ஜெனரேஷன்ல ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஐ ஆம் த சன் ஆஃப் நேபாத் நேசர்னு சொல்லிட்டு இருந்தான். இவன் செய்தது ஒரு காரியம் அப்படின்னா, அந்த பாபிலோனை திரும்ப எடுத்து கட்டணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி பாபிலோனை கட்டும் போது அநேக கற்கள் மேல பெரிய பெரிய பாறைகள்ல இருக்கும்ல, எல்லா கல்லையும் என்ன எழுதிட்டு இருந்தான் தெரியுமா? This was built by Saddam Hussein, the son of Nebuchadnezzar, for the glory of Iraq ன்னு போட்டான். For the glory of யாருடைய பேருக்கு மகிமைக்காக. பாருங்க, அங்க எல்லாமே வந்துடும். பாபிலோன் சொல்ற வரும்போது வீழ்ச்சிக்கு என்னென்ன காரியமோ எல்லாமே வந்துடும். இவன் எல்லாத்தையும் கட்டி கொண்டு வரணும். நான் பாபிலோனுடைய பையன் அப்படின்னு சொல்லி, சாரி, நேபாத்தேசருடைய பையன் சொல்லி இவன் கொண்டு வந்தான் பார்த்துடுங்க. ஆனா உடல புஷ் போட்டு குண்டை போட்டு அடிச்சு தரமட்டமாக்கி இன்னைக்கு அந்த இடம் அதாவது விளைச்சல் இல்லாத இடமா ஒரு பாலைவன மதியம் என்ன செஞ்சுட்டு ஆயிட்டு. அதில் உள்ள நிறைய ஹிஸ்டாரிக்கல் ராக்ஸ் எல்லாம் அது எல்லாமே டேமேஜ் ஆயிட்டு. அது எல்லாமே இப்போ என்ன இருக்காங்க? மியூசியத்தில் என்ன செய்திருக்கிறாங்க? வைத்திருக்காங்க. அநேக கற்கள் அங்கே மியூசியத்தில் என்ன செய்து இருக்குது பாருங்க. இந்த பாபிலோன் வீழ்ச்சி ஒவ்வொரு நேரமும் பாபிலோனுடைய வீழ்ச்சி பற்றி பார்க்கும்போது இந்த பாபிலோனுடைய வீழ்ச்சி ரொம்ப மோசமானது. அவங்க பெருமை வந்துச்சுனாலே அது என்னதுதான்? வீழ்ச்சிக்கு ஆரம்பம் ஆயிட்டுன்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதுதான் முதல் பாபிலோன். பாபிலோன் முதல்ல என்ன செய்யப்பட்டது? உருவாக்கப்பட்டது. இதுல நம்ம எதெல்லாம் பார்த்தோம்? நிம்ரோத் என்னத்தை வேட்டையாடினானா? வேட்டையாடிட்டு இருந்தான். அடுத்தது இந்த நிம்ரோத் டைம், இந்த டைம்ல எந்த லாங்குவேஜ் இருந்தது? ஹீப்ரு தான் என்ன செய்தது? இருந்தது பார்த்துடுங்க. ஆமா, அதுக்கு பிறகு இங்க கற்கள் அவன் என்ன செய்யறான்? ரீப்ளேஸ் பண்றான். அவன் சாந்துக்கு பதிலாக என்ன யூஸ் பண்றான்? நிலக்கீழ என்ன செய்யறான்? யூஸ் பண்ண. அதாவது கோமருக்கு பதிலாக கேமரா என்ன செய்யறான்? யூஸ் பண்ணான். எந்த போட்டாம நான் இதெல்லாம் படிக்கும் போது எனக்கு ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம வாவை பிடிச்சிருக்கிறதுனால, நம்ம வாவை பிடிச்சிருந்தா அவர் நம்மளை என்ன செய்வார்? பிடிச்சிருப்பார். வாவை விட்டா அவர் நம்மளை என்ன செய்வார்? ஒட்டுருவார் பார்த்துடுங்க. வாவை மட்டும் என்ன செய்ய முடியாது? ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதனால கர்த்தர் சொன்னார், அதாவது வேதத்தில் உள்ள சிறு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பு. சிறு எழுத்து எது? ஹீப்ருல எல்லாத்தோட சிறிய எழுத்து எது? யோது. எல்லா எழுத்துலையும் காமன் உறுப்பு எது? வாவ் தான் எழுது, காமன் உறுப்பு. அப்போ சிறு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் சொல்லும் போது ஏசப்பாவே எதை பற்றி தான் பேசியிருக்கிறார்? வாவ் பற்றி பேசுகிறார். வாவ் அது என்ன செய்ய? நிறைவேறாமல் போகாது. அது என்ன செய்யாது? நிறைவேறாமல் பார்ப்போம். இந்த வாவ் இட் பிளேஸ் an important role in பைபிள். தோராவுக்குள்ள ஆதியாமத்துல இருந்து உபாகமம் வரைக்கும், அதாவது பீல இருந்து தோரால ஃபர்ஸ்ட் ஆல்பபெட் என்னது? பெத். லாஸ்ட் ஆல்பபெட் என்னது? லாமெட். ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா நீங்க மாத்தில எழுதுறீங்க. ஜெனிசிஸ் தானே முதல்ல வருது. பெல்லுன்னு தானே வரணும். பெல்லுன்னு வரக்கூடாதுல்லன்னு எப்படி திருப்பி போட்டாலும் அதுக்கு மீனிங், ஒரு மீனிங் இருக்கு. என்ன அப்படின்னா ஹார்ட் அப்படிங்கிற மீனிங் இருக்கு. லெபு போட்டாலும் சரி, பெல்லு போட்டாலும் சரி, இதுக்கு மீனிங் என்னது? ஹார்ட் அப்படிங்கிற மீனிங். ஆனா இது நெகட்டிவ். இது என்னது?
நெகட்டிவ். பாபில் வந்து என்னது? நெகட்டிவ். அது என்னது? பாசிட்டிவ். பாருங்க, அந்த லெப் அப்படின்னு சொல்லி வரும்போது ஹார்ட். அப்போ நம்ம கர்த்தர் சொன்ன உங்களுடைய இருதயத்துல நான் என்ன செய்வேன்? தோராவை என்ன செய்வேன்? எழுதுவேன் அப்படின்னு சொல்ல. நம்ம இருதயத்துல அது என்ன செய்யப்படணும்? எழுதப்படணும். பார்த்துடுங்க, இந்த தோராவுடைய சென்டர் அல்பபெட், சென்டர் அல்பபெட் என்ன அப்படின்னா வாவ். சென்டர் அல்பபெட் என்னன்னா வாவ் தான். என்னது? சென்டர் ஆஃப் த அல்பபெட். அதாவது TORH அப்படி சொல்லல, அந்த பெரஷித் பாரா எலோகிம் அப்படி அந்த ஃபுல் அந்த வசனத்தை எல்லாத்தையும் நீங்க ஒவ்வொரு அல்பபெட்டா நீங்க பாத்தீங்கன்னா எல்லா அல்பபெட்டுக்கும் தோரா உள்ள அனைத்து அல்பபெட்டோட சென்டர் அல்பபெட் வந்து வாவ். சென்டர் அல்பபெட் என்னது? வாவ். சரி, இப்படி இந்த வாவை என்ன செய்ய ரீப்ளேஸ் பண்ணா. இப்போ அங்க ஒரு பெரிய கன்ஃபியூஷன் கொண்டு வந்தனால பாபேல், அதாவது பாகாலுடைய வீடுன்னு சொல்லி அர்த்தம். அது யாருடைய வீடு? அது பாகாலுடைய வீடு. பாருங்க, வேதம் சொல்லுது இந்த பாபிலோனை பற்றி கர்த்தர் சொல்லும்போது சொன்னார். பாருங்க, வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான கூட்டம் 18ஆம் அதிகாரம் வாசிப்போம். 18:1 சாரி 18:1. 7 கலசங்களுடைய நீவா, அதாவது பாபிலோன், இந்த பாபிலோனோடு பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே. எது வாசி? 18:1 தானே வாசிக்கிற? மகாபாபிலோன் விழுந்தது. விழுந்தது யாருடைய குடியிருப்பு? அங்கே ஃபுல்லா பாகெல்லாம் பியாய் தான் முதலிடுங்க. அது என்னது? பியாய். அதனாலதான் இந்த விக்கிரகத்தை கொண்டு போகும்போது வரும்போதெல்லாம் போய் வேடிக்கை பார்க்க கூடாதுன்னு சொல்றது. வேடிக்கை பார்க்க போனா அது என்ன செய்யும்? அந்த பியாய்கள் எங்கதான் வந்து விழும்? உள்ளதான் வந்து உட்காரும். அதனால பிள்ளைகளை இல்லாட்டி நம்மளும் சிலவங்களுக்கு வேடிக்கை பார்க்கறதே ஒரு இதா இருக்கும், இன்ட்ரெஸ்டா இருக்கும். பார்த்துடுங்க. ஸோ அப்படிப்பட்ட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம அந்த மாதிரி வேடிக்கை பார்க்கறது என்ன செய்யணும்? நிப்பாட்டிடணும். இல்லை அப்படின்னா அந்த பிசாசிகள் என்ன செய்யும்? உள்ள வந்து உட்கார்ந்துருமா. ஸோ விழுந்தது, பாபிலோன் விழுந்தது. அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவிதமான அசுத்த ஆவிகளின் என்ன வீடு? அது அது அசுத்தாவிக்கு காவல். ஆமா, அது காவல் வீடா. எல்லா விதமான பாபேல் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த பாபேல் வந்து குடியிருப்பு, அது அசுத்த ஆவிகளுடைய குடியிருப்பு. பத்தி விடுங்க, அந்த இடம் எல்லா விதமான அசுத்தமும் அதுலதான் நிரம்பி இருக்குது. இந்த நிம்ரோத் வந்து ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா இந்த நிம்ரோத பத்தி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இவனுக்கு ஒரு 2வது மனைவி இருந்தாள். உடனே அவளுக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு இவன் என்ன செய்யறான்? வளர்ந்த குழந்தை ஒரு குழந்தை சொல்லி தமூஸ் அப்படின்னு சொல்லி அந்த இதுக்கு என்ன செய்யறா? பெயர் வைக்கிறார். யாருடைய பையன் அப்படின்னா இது நிம்ரோத். அதாவது இந்த நிம்ரோத பற்றி சொல்றதுக்கு பதிலா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சூரிய பையன்.
இந்த எல்லாமே என்ன தமசுங்கிற காரியம் சபை ஆராதனை ரெண்டாம் வாசிங்க. அவன் தேவன் எண்ணப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுகிறது எதுவோ, அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை என்ன செய்யறான் அவன்? இவன் அன்னை பிசாசு எந்த நோக்கத்தோடு விழ தள்ளப்பட்டானோ, எப்படி என்ன நோக்கத்தோட மேலே போனா, தேவனுக்கு சமமாக இருப்பேன்னு சொல்லி போனா, அந்த நோக்கம் போயிட்டான்ட்டு இருந்து போகலை. இப்போ கீழே விழ தள்ளப்பட்டிருக்கிறான். இந்த பூமியிலே அவன் என்ன நினைக்கிறானா, எங்கெல்லாம் ஆராதனை ஸ்தலம் இருக்குதோ அங்கே எல்லாத்துலையும் இவன் தான் போய் என்ன செய்வான், நிற்கணும்னு சொல்லி ஆசைப்படுறான். தேவன் இல்லை அப்படின்னா அடுத்தது இவன் யார் போய் நிற்பா? இவன் தான் போய் நிற்பான் பார்த்துடுங்க. அதனால ஆராதிக்கும் போது பிசாசை முதல்ல கட்டிருங்க. பிசாசை இயேசு கிறிஸ்து யோசுவா நாமத்தில் ஒன்று என்ன செய்கிறேன், கட்டுறேன். இந்த ஆராதனை வெறும் யாருக்கு தான் போகணும்? எலோஹிம்க்கு மட்டும் தான் போகணும் அப்படின்னு சொல்லி ஆராதிங்க. பாருங்க, இந்த பிசாசு ஆராதனை கூடங்கள்ல அவன் என்ன செய்யறான், இருந்து ஆராதனை ஏற்றுக்கொள்வதற்கு அவன் என்ன செய்யறான், ரெடியா இருக்கிறான். எப்பவும் கர்த்தர் நகழ்வார், நான் அந்த இடத்துல உட்காரட்டு தான் அவன் என்ன செய்யலாம், ரெடியா இருக்கிறான். இந்த தமசுக்குள்ள காரியம் இந்த பாபேலுக்குள்ள காரியம், பாகாலுக்குள்ள காரியம் வேற பேர் எடுத்து இப்போ சபைகளுக்குள்ள அது என்ன செஞ்சுட்டு வந்துட்டு, இது இன்னும் போகல. அதனாலதான் வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு. சப்பனியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. சக்கரியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சக்கரியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். 7ஆம் வசனம் வாசிங்க. பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே. இவங்கெல்லாம் எங்க அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க? இப்போ பாபிலோனுக்குள்ள அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அப்போ இங்க சக்கரியா சொல்றார், பாபிலோன் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை நீ என்ன செய், விடுவித்துக்கொள், அங்க நீ இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றார். பாபிலோனுக்குள்ள, அதாவது பாபேலுக்குள்ள, பாகாலுடைய வீட்டுக்குள்ள நீ இருக்காத, நீ அதை விட்டு நீ என்ன செய்ய, வெளியே வா அப்படின்னு சொல்லி கர்த்தர் அழைப்பு கொடுக்கிறார். இந்த அழைப்பு காமனான அழைப்பு. முதல்ல என்ன அழைப்போ அந்த பாருங்க, ஆபிரகாம், அதனாலதான் இவன் அந்த பாபேலுக்குள்ள கிடையாது, இவன் ஒரு சீயோன். அவனை கர்த்தர் வெளியே கொண்டு வந்துட்டார். பாருங்க, அதே மாதிரி சென்டர் ஆஃப் த பைபிள்ல பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனின் அடிமைத்தனத்துக்குள்ள போகும்போது சக்கரியா இந்த வார்த்தையை சொல்றார், பாபிலோனிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை நீ என்ன செய், விடுவித்துக்கொள். அதே மாதிரி கடைசியா வரக்கூடிய பாபிலோன், இந்த ஆவிக்குரிய பாபிலோன் நீங்க பார்க்கும்போது அதுல சிக்கி இருக்கிற ஜனங்களை பார்த்து இதுதான் சொல்வார். என்ன அப்படின்னா, பாபிலோனி குடியிருக்கிற சீயோனே, உன்னை நீ என்ன செய்ய, விடுவித்துக்கொள். இன்னைக்கு எது சத்தியம் எதுவோ அதை பார்த்துட்டு ஓடிட்டே இருக்கணும். யாரையும் பின்னிட்டு பார்க்கவே கூடாது. பின்னிட்டு பார்த்தா லோத்தினுடைய கதை தான் என்ன செய்ய போகுது, லோத்தின் மனைவி கதை தான் என்ன செய்யும், நடக்கும். பாருங்க, இங்க வேதம், நம்ம வேதத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த தமசுக்குள்ள காரியம் பாபேல் ஆரம்பிக்கப்பட்டது.
இது அப்படியே தொடர்ந்து வெவ்வேறு ரூபமா வெவ்வேறு பேர் எடுத்து அப்படியே வந்து இது கடைசியில் இப்போ எங்க வந்துட்டு இப்போ சபைக்குள்ளேயும் வந்து என்ன செஞ்சுட்டு உட்கார்ந்து அமர்ந்துட்டு பாருங்க. இந்த பாபேல் கர்த்தர் இந்த பாபேல் மேல ஒரு பெரிய அழிவை என்ன செய்தார், கொண்டு வந்தார். பாருங்க ஒரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 46 அதுல 4ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க இப்போ இந்த நிம்ரோத் எப்படி ஒரு பட்டணத்தை கட்டினானோ அந்த பட்டணத்தை பற்றி இப்ப தாவீது அந்த காரியத்தை சொல்றாரு. பாருங்க, ஒரு நதி உண்டு, அந்த நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் ஒரு நதி எங்க இருக்குது, தேவனுடைய நகரத்தில் என்ன செய்யுது இருக்குது. அதே மாதிரி இவன் ஐப்ராத் நதியை தன்னுடைய சிட்டிக்குள்ள என்ன செய்தான், கொண்டு வந்தான். பார்த்துடுங்க, கொண்டு வந்து இது தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகக்கூடிய வாசல் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே அவன் தீர்மானத்துக்குள்ள கொண்டு வந்தான். ஆனா தேவனுடைய திட்டம் அது கிடையாது. ஆபிரகாம் பாருங்க, அவன் எந்த எந்த சிட்டியை நோக்கி பார்த்துட்டு இருந்தானா, எந்த நகரத்தை போய் நோக்கி பார்த்துட்டு இருந்தான், அவன் தேவனால் கட்டி எழுப்பப்பட்ட அந்த நகரத்தை நோக்கி பார்த்துட்டு இருந்தான். இந்த கையினால் கட்டப்பட்ட அந்த ஒரு நகரத்தை அவன் பார்க்கல, ஆனா தேவனால் கட்டி எழுப்பப்பட்ட ஒரு நகரத்தை நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருந்தான்னு சொல்லி வேதம் சொல்லுது. அந்த நகரத்துக்குள்ள இருந்து ஒரு நதி என்ன செய்யுது, பாயுது. அந்த ஜீவ நதி இன்னைக்கு நமக்குள்ள என்ன செய்யணும், என்ட்ரி. அதான் கர்த்தர் சொன்னார், தாகமுள்ளவர்களே நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க, ஏன்ட்ட வாங்க, உங்களுக்குள்ள இருந்து உங்க இருதயத்திலிருந்து ஜீவ நதி என்ன செய்யும், புறப்படும். அந்த ராஜ்யத்தை கர்த்தர் உங்க இருதயத்தில் வைக்கிறதுக்கு என்ன செய்யறார், விருப்பப்படுறார். இன்னைக்கு நமக்குள்ள அந்த ராஜ்யம் என்ன செய்யணும், கடந்து வரணும். பாருங்க, இந்த பாபேல் இந்த நிம்ரோதுடைய நாட்கள்ல ஃபர்ஸ்ட் டைம் அங்க என்ன செய்யப்படுது, ஆரம்பிக்கிறது. ஆனா இந்த பாபேலுடைய வீழ்ச்சியின் காரணம் என்ன, பாபேலுடைய வீழ்ச்சியின் காரணம் என்ன, பெருமைதான் என்னது வீழ்ச்சி. பார்த்துடுங்க, இப்போ இந்த பாபிலோனை யார் வீழ்த்துவா, வீழ்த்தக்கூடியது யார், இந்த பாபேலை வீழ்த்துறதுக்கு யார் இறங்கி வந்தா, கர்த்தரே என்ன செய்தார், இறங்கி வந்தார். கர்த்தர் தான் என்ன செய்வார், இறங்கி வந்தார். பாருங்க ஒரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 137 1ஆம் வசனத்துல இருந்தே வாசிங்க. அதுல ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். பாருங்க, பாபிலோனின் எது இருக்கு, ஆறுகள். பாபிலோன் பக்கத்துல என்ன இருக்குது, ஆறு. இந்த ஐப்ராத் நதி அங்கதான் இருக்குது. இந்த ஆறுகள் பக்கத்துல உட்கார்ந்து நாங்க எதை நினைச்சு அழுதோம், ஏன்னா இவங்க இப்ப எங்க போயிட்டாங்க, அடிமைத்தனத்தில் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. இந்த பாபிலோனுக்குள்ள அடிமைத்தனத்துக்குள்ள போகும்போது இவங்க அந்த நதியோரத்தில் உட்கார்ந்து சியோனை நினைச்சு என்ன செய்துட்டு இருந்தாங்களாம், அழுதுட்டு இருந்தாங்களாம். நேபுகாத்நேசர் என்ன செஞ்சுட்டான், எரிச்சிட்டான். எருசலேம் என்ன செஞ்சுட்டான், எரிச்சு போட்டான். முதடுங்க, அதை நோக்கி இவங்க அழுதுட்டு இருந்தாங்களாம். அது அந்த நதியோரத்தில் ஒரு செடி இருக்கு, அது மேல என்ன தூக்கி வச்சிட்டோமா, எங்க வாத்தியங்களை தூக்கி என்ன செஞ்சிட்டோம், தொங்க விட்டுட்டோம். எங்களை சிறைப்பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் மங்கள பாட்டையும் விரும்பி சியோன் பாட்டை என்ன செய்யுங்க, பாடுங்கன்னு சொன்னாங்களே. எங்க எங்க எந்த ஜனங்கள், இந்த பாகால் துன்பப்படுத்தின, அதாவது பாகால் பாபிலோனுடைய ஜனங்கள். இந்த பாபிலோனுடைய ஜனங்கள் என்னத்தை விரும்புறாங்க, சியோன் பாடலை விரும்புவாங்க, கண்டிப்பா வருவாங்க. ஆனா நம்ம இந்த சியோன் பாட்டை எங்க பாடக்கூடாது, பாபிலோனுக்குள்ள என்ன செய்யக்கூடாது. இப்போ நம்ம என்ன பாபிலோன்லயே இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. நம்மளை தெரிஞ்சோ தெரியாமலோ அநேக ஜனங்கள் எதுல இருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கே தெரியாது நம்ம பாபிலோன்ல இருக்கோமா, என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னு சொல்லி என்ன செய்யாது, தெரியாது. நாளைக்கு வரும்போது கடைசி பாயிண்ட் அதை தூக்கி வைப்போம் பாருங்க, அப்பதான் தெரியும், ஓஹோ இந்த ஜனங்கள் எங்க இருக்கிறாங்க, பாபிலோனுக்குள்ள இருக்கிறாங்க. பாபிலோனுக்குள்ள இருக்கிற ஜனங்கள் பாட சொல்லுவாங்க, ஆனா சியோன் பாட்டு அங்க என்ன செய்யக்கூடாது, பாடக்கூடாது. அங்க என்ன செய்யக்கூடாதான், பாடக்கூடாது. எல்லாரும் பாட சொன்னாங்கன்னா உடனே என்ன செய்யக்கூடாது, பாடக்கூடாது. சரி சொல்லுவாங்க, இவன் நல்லா பாட்டு போடுவாங்க, ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி நம்ம நல்லா பாட சொல்ற பாடுவாங்கன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாடி காமிச்சிடக்கூடாது. சியோன் பாட்டை நம்ம யார் முன்னாடி பாடணும், யார் முன்னாடி பாடக்கூடாதுங்கிறது என்ன செய்யுது, இருக்குது. அப்படி பாடினால் என்ன நடக்குமா, கீழே வாசிங்க. எருசலேமே
நான் உன்னை மறந்தால் என் வலது கை, எருசலேமை மறந்தா என் கை என்னது மறட்டும்? அப்படியே எல்லாம் கையெல்லாம் அப்படியே ஆயிட்டும் சொல்லி சொல்ற பாருங்க. எவ்வளவு ஒரு கண்டிஷனோட இருக்காங்க பாருங்க. இன்னைக்கு இந்த கண்டிஷன் நமக்குள்ள கிடையாது. பார்த்துடுங்க, சிந்திச்சு பாருங்க. நம்மகிட்ட அந்த கண்டிஷன் இருக்குதா? நம்மகிட்ட அந்த கண்டிஷன், அந்த ஒரு பொருத்தனை இருந்துச்சுன்னு வைங்க, நான் இப்போ இந்த இந்த மாரி இடங்கள்ல நான் பாட மாட்டேன், இன்னென்ன காரியங்களை நான் டாக்குமெண்ட்ல சைன் பண்ண மாட்டேன், இதுக்கு நான் உடனடியாக நான் போக மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு தீர்மானம் நமக்குள்ள, ஒரு ஸ்ட்ராங்கான தீர்மானம் இருந்துச்சு அப்படின்னா சிந்திச்சு பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி எங்கேயோ என்ன செஞ்சிடும், போயிடும். இன்னும் வாசி, அந்த ஸ்டேட்மெண்ட் திரும்ப வாசிங்க. எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கை என்ன மறக்கட்டும், என் தொழிலை என்ன செய்யட்டும், மறக்கட்டும். என் நாவு மேல் வாயோடு என்ன செய்யட்டும். அப்போ யோசித்து பாருங்க, பாடல் யார் முன்னாடி பாடணும், யார் முன்னாடி பாடக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்யுது இருக்குது. அது சியோன் பாடல்களை பாபிலோனுக்குள்ள பாடணும் அப்படின்னா அவர் சொல்றாங்க, என் வாய் மேல் உதோடு என்ன செய்யட்டும், ஒட்டி கொள்ளட்டும். அன்மாசிக்கல கர்த்தாவே, ஏதோமுடைய குமாரர்கள் என்ன சொன்னாங்களா, அது அஸ்திபாரத்தோடு என்ன செய்யுங்க. ஒரு பிரதர் இப்படிதான், பிரதர் இல்லை, எனக்கு அவர் பேர் தெரியல, இஸ்ரேலில் இந்த மேப்பில் வந்து இஸ்ரேலுங்கிற பேரே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அழிக்கணும்னு நினைச்சார். ஆமாம், பேரே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாரு. ஒரே வாரத்தில் கர்த்தர் அவனை நினைச்சிட்டாரு, தூக்கிட்டார். அவன் சீன்ல இல்லாமல் நினைச்சிட்டான், போயிட்டான். பார்த்துடுங்க, இஸ்ரவேலை வேரோடு அழிக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க வேரோண்டு அறுப்புண்டு என்ன செய்வாங்க, போயிடுவாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு இஸ்ரவேலன் அப்படின்னா நம்மளையும் வேரோடு யாரும் என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாது. அப்படி அழிக்கணும்னு நினைச்சாங்க அப்படின்னா அவங்க தான் என்ன செய்யப்படுவாங்க, அறுப்புண்டு போவாங்க. ஆனா நம்ம யூதன் மாதிரி நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். உள்ளத்தில் யூதனானவனே யூதன், புறம்பான யூதன் அல்லன்னு சொல்லிட்டாரு. புறம்பான ஒரு யூதனுடைய வாழ்க்கை யூதன் அல்ல, ஆனா உள்ளத்தில் யூதனானவன் தான் யாரு, உண்மையான யூதன். இன்னைக்கு அநேகர் யூத சம்பிரதாயத்துக்குள்ள போறாங்க, அதாவது விருத்த சேதனம் பண்றாங்க, அநேக காரியங்களை செய்யறாங்க. இந்த காரியத்தை செய்த உடனே யூதனை மாற முடியாது, அவங்க யூதனுடைய லிஸ்ட்ல என்ன செய்ய முடியாது, வர முடியாது. புறம்பான விருத்த சேதனம் அல்ல, உள்ளத்திலே பண்ணப்படுகிற விருத்த சேதனம் தான். எப்படிப்பட்ட விருத்த சேதனமா, மெய்யான ஒரு விருத்த சேதனம். பார்த்துடுங்க பாருங்க, இங்க பாடல்கள் என்ன சொல்றாங்க, அந்த ஏதோம் குமாரர்களை நீர் என்ன செய்யலாம், நினைத்தரலாம். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, கர்த்தாவே அவங்கெல்லாம் அஸ்திபாரத்தோடு பிடுங்கி போடும் சொன்னாங்க, அதனால அவங்களையும் விட்டு வைக்காது, அவங்களை என்ன செய்யும், அடித்து போடும். இன்னும் வாசிங்க, பாபிலோன், இது ரொம்ப முக்கியமான காரியம். பாபிலோன் குமாரத்தி அப்படின்னா ஹீப்ருல என்ன சொல்லுவாங்க, பாபிலோன் குமாரத்தியை ஹீப்ருல என்ன சொல்லுவாங்க, குமாரத்திக்கு என்ன சொல்லுவாங்க, பாத். ஓகே, சோ பாத்னா என்னது, குமாரத்தி. சோ பாபிலோன் குமாரத்திக்கு என்ன சொல்லுவாங்க, பாபேல் அப்படின்னு சொல்லும்போது என்னது, பாபிலோன் குமாரத்தி அப்படின்னு சொல்லி வரும். பாபேல், பாபிலோன் குமாரத்தியே பாழாய் போகிறவள். அவ யாரா, பாழாய் போகிறவள் அப்படிங்கிறதுக்கு, அதாவது நாசம் அடைகிறதுக்கு ஷதாத் சொல்லுவாங்க. நாசம் அடைகிறதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஷதாத், ஷின் தாலத், ஷதாத் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் அதுல பைபிள்ல என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் பாழாய் போவாயாக அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா, ஹா ஷாதோத் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். ஹா ஷாதோத், அதாவது ஹே, அடுத்தது ஷின், அடுத்தது தாலத், வாவ், தாலத் and then ஹே. ஷாதோத், ஹா ஷாதோத் அப்படின்னா நாசம் அடைவாயாக அப்படின்னு சொல்லி அர்த்தம். சோ அதாவது பாபிலோன் குமாரத்தியே நீ என்ன செய்வாய், ஹா ஷாதோத், நீ நாசம் அடைவாயாக அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். இது என்ன ஸ்டேட்மெண்ட், இது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இது என்ன ஸ்டேட்மெண்ட், பாபிலோனை குறித்தான நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்துகிட்டே இருக்கு. பாருங்க இந்த பாபிலோன் வந்து
வீழ்ச்சி ஆகிறதுக்குரிய காரணம் யார் வீழ்த்துவா? அன்னைக்கு பாபேல் டவரை வீழ்த்துறதுக்கு தேவனே என்ன செஞ்சிட்டார்? இறங்கி வந்துட்டார். ஆனா இன்னும் பாபேல் முடிஞ்சிட்டா? முடியல. அது திடீர்னு என்ன செய்யுது? தலையை தூக்குது. தலையை தூக்கி தூக்கி பார்க்குது. அநேகரை தன்னுடைய வசப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுது. ஏன்னா அது எல்லா பேய்களுடைய குடியிருப்பு. அவ்வளவு சீக்கிரத்தில் அது என்ன செய்யாது? தோல்வியை சந்திக்காது. பார்த்துடுங்க. இன்னும் கடைசியில் நம்மளுடைய சண்டெல்லாம் எது கூட தான் இருக்குது? அது கூட தான் சண்டை இருக்குது. வான மண்டலத்தை நம்மளுடைய யுத்தம் மாம்சத்தோடு ரத்தத்தோடு இல்லை, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகளோடும் சேனைகளோடும் என்ன உண்டா? போராட்டம் உண்டு. நம்ம போராட்டம் பிசாசுகளோடு, அந்தகாரத்தில் இருக்கிற பிசாசுகளோடு என்ன செய்யுது? போராட்டம் இருக்கு. இந்த பாபிலோன்ல இருக்கிற எல்லா பிசாசுகளும் நமக்கு விரோதமா வரும்போது டோன்ட் வரி, God is with us. இம்மானுவேல் நம்மோடு கூட என்ன செய்கிறார்? இருக்கிறார். சீயோனு கூட கர்த்தர் நிப்பார். பார்த்துடுங்க. அவர் இந்த ஒளிவு மலையில போய் அன்னைக்கு அவங்க மத்தியில் இருக்கிற மாதிரி இன்னைக்கு அவர் நம்ம கூட என்ன செய்கிறார்? இருக்கிறார். பாருங்க, இந்த பாபிலோன் குமாரத்தி இவன் என்ன செய்வா? நாசம் அடைவாளாக. இந்த பாபிலோனை பார்த்து என்ன சொல்லப்பட்டிருக்குது? குமாரத்தி. ஹா ஷாதோத். ஹா ஷாதூத். ஷதாத் அப்படின்னா அழிவு, ஷதூத் அப்படின்னா அதுவும் அழிவுதான். அதுவும் அழிவுதான். நாசம் அடைவாக அப்படின்னு சொல்லி வரும். ஸோ சீயோன் குமாரத்தியை பார்த்து, அந்த பாபிலோனை பார்த்து இவ என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க? அவளை பார்த்து அந்த பாபிலோன் யாரா? ஒரு குமாரத்தி. பாபிலோன் யாரு? ஒரு குமாரத்தி, ஒரு ஸ்திரீ. இந்த ஸ்திரீ யாருன்னா எல்லா அசுத்தங்களுக்கும் தாய். தமசுடைய தாய் யாரு? விபச்சாரி. அவ யாரு? விபச்சாரி. பார்த்துடுங்க. நிம்ரோதுடைய 2வது மனைவி மூலமா தான் இது எல்லாமே வருது. இவ அந்த ஐடலட்ரி, அதாவது அடல்ட்ரிக்கு ஒரு மைய பகுதி எதுனா அந்த பாபேல் தான். இந்த பாபேல் சோதம் குமராவுக்கு சமானம். பார்த்துடுங்க. அதை கர்த்தர் சொல்றார் பைபிள்ல. சோதம் குமராவுக்கு சமானமான ஒரு காரியம். இந்த எல்லா விதமான தீமையும் அங்கதான் என்ன செய்யும்? வெளியே வரும். யாரு? ஆமாமா, தமசு. ஸோ இந்த காரியங்கள் அதில் வருது. இப்போ இந்த பாபேல் அப்படின்னு சொல்லும் போது இந்த பாபிலோன் யாரு? ஒரு குமாரத்தி. இவர் யாரு? ஒரு குமாரத்தி. இப்போ இந்த குமாரத்தி பாத்துன்னு சொல்லும் போது இதுல 2 காரியம் வரும். ஒன்று பாசிட்டிவாகவும் வரும், அடுத்தது என்ன வருது? நெகட்டிவாகவும் என்ன செய்யும்? பாத்துங்கிறதுல 2 காரியம் வருது. பாசிட்டிவ் உண்டு, அடுத்தது என்ன உண்டு? நெகட்டிவ் உண்டு. இது இந்த பாத் யாரு? பாபேலை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இது என்னது? நெகட்டிவ். இவ யாரு? நெகட்டிவ். பாபேல் சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன பார்த்தோம்? பாகாலுடைய வீடு. அதாவது பாகால் தான் அது. அது பாகால் தான். பாகாலுடைய வீடு என்ன, பாகால் என்ன, 2 ஒன்று தான். அவ தான் அது, பாகால் தான். ஆமா. இந்த குமாரத்திக்கு ஹீப்ரோ என்ன சொல்றாங்க? பாத். இந்த பாத்ல இது தாவ் என்னது? அடையாளம், கிராஸ் உண்டு. ஆனா இது நெகட்டிவ்ல அடையாளத்தை நம்ம கிராஸை போட வேண்டாம். அந்த மீனிங்கை மட்டும் நம்ம என்ன செய்யலாம்? எடுக்கலாம். அதாவது அடையாளத்துக்கு தாவுன்னு சொல்லுவாங்க. நம்ம எசேக்கியேல்ல பார்த்தோம்ல, யாரு அவருடைய நெத்தியில என்ன விழுமா? அந்த அடையாளம் யார் மேல விழுதோ அவங்க எல்லாரும் பாபேலுடைய குமாரத்தி என்ன செய்வாங்க? இருப்பாங்க. அது என்ன அடையாளம்? பாபேலுடைய அடையாளங்க என்ன செய்யப்படும்? காணப்படும். மிருகத்தின் முத்திரங்க என்ன செய்யப்படும்? காணப்படும். பார்த்துடுங்க. இந்த மிருகத்தின் முத்திரை எந்த குமாரத்தின் மேல இருக்கோ, எந்த சபையின் மேல இருக்குதோ, எந்த சபை இந்த பாபேலுக்கு ஆதரவு தெரிவிக்குதோ, எந்த சபை பாபிலோனுக்கு ஒத்துழைச்சு போகுதோ, அந்த சபையின் மேல யாருடைய முத்திரை விழப்போகுது? ஆல்ரெடி அவங்க மேல என்ன முத்திரை தான்? மிருகத்தின் முத்திரை என்ன செய்யும்? அவங்க மேல பாபேலுடைய முத்திரை அவங்க மேல என்ன செய்யப்படும்? காணப்படும். பாபேலுடைய முத்திரை விழுந்துட்டுனா அவங்க யாருடைய பிள்ளைகள்? பாபிலோனுடைய குமாரத்திகள். அவ்வளவுதான். சீயோன் குமாரத்தின் வரும்போது அப்போ சீயோனுடைய முத்திரை என்ன செய்யப்படும்? அவங்க மேல, அந்த குமாரத்தின் மேல சீயோனுடைய முத்திரை என்ன செய்யப்பட விழப்போகுது? சீயோன் யாரு? அவருடைய பேர் தேசம். அது யாருடைய தேசம்? தேவனுடைய தேசம். அந்த தேசத்துக்குள்ள போறதுக்கு நமக்குள்ள ஒரு முத்திரை கிடைக்கணும். அது என்ன முத்திரை? சிலுவைங்கிற முத்திரை என்ன செய்யணும்? கிடைக்கணும். அது பாசிட்டிவ். அதை பாசிட்டிவா எடுக்கணும்.
இங்க மிருகத்தின் முத்திரை வரும்போது அந்த பாபிலோன விழத்தள்ளுறது யாரு பாருங்க. இப்ப நான் போர்டை கவனிங்க நல்லா. பாத் பாபேல், அதாவது மிருகத்தின் முத்திரையை அடைந்த ஒரு குமாரத்தி அப்படின்னு சொல்லி வைங்க. இந்த பாத் பாபேல் இவளுக்கு என்ன நடக்க போகுது? சின்ன என்னது டிஸ்ட்ரக்ஷன், அழிவு. சின்ன என்னது அழிவு. இந்த மிருகத்தின் முத்திரை யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? அழிவு உண்டாக போகுது. இவங்களை அழிக்க போறது யார்? இந்த 3 எழுத்தை மட்டும் எடுங்க. டேவிட், தாவீதினுடைய குமாரன் தான் அழிக்க போறாரு. இந்த இதுல 3 எழுத்து வருது. என்ன எழுத்துலாம்? தாலத், வாவ், தாலத். அதாவது டேவிடுக்கும் எத்தனை எழுத்து தான்? தாவூதுக்கு எத்தனை எழுத்து? 3 எழுத்து தான். இந்த ஷதாத் அப்படின்னா அழிவுன்னு சொல்லி அர்த்தம். ஆனா இந்த இடத்துல எந்த எழுத்து கொடுத்திருக்காங்க? ஷதுதான் கொடுத்திருக்காங்க. இதுல தாவூத் அப்படின்னு யாரு? தாவீதின் குமாரனாகிய யெகோஷுவா அதை என்ன செய்து இண்டிகேட் பண்ணுது பார்த்துடுங்க. பாருங்க, தாவீதின் குமாரனாகிய யெகோஷுவா இவர் எப்படி அந்த பாபிலோன் குமாரத்தை அழிக்க போறாருன்னா ஹேனால அழிக்க போறார். ஹேன் என்னது? சுவாசம், பிரெத்னால, தன்னுடைய சுவாசத்தினால அவங்களை என்ன செய்வார்? அவர் அழித்து போடுவார். தாவீதின் குமாரன் என்ன செய்வார்? இறங்கி அழிப்பார். பாருங்க, நெகட்டிவ் வார்த்தைக்குள்ள எப்படி யார் அழிப்பாருங்கிறத அங்க கர்த்தர் என்ன செய்தா கொடுத்துட்டார். இவங்க பாடும்போது இவங்க அறியாமல தான் பாடினாங்க. அந்த ஏதோன் குமாரர்கள் வந்து என்ன செய்தாங்க? இவங்களை அழிச்சு போடுங்கன்னு சொன்னாங்க. அதனால இவங்களையும் விட்டுறாதீரும் அப்படின்னு சொல்லிட்டு பாபிலோன் குமாரத்தியை நீங்க என்ன செய்யும்? அழித்து போடுவீராக சொல்லி சொன்னாங்க. அழித்து போடுவீராக அப்படின்னு சொன்ன வார்த்தையில பின்னணியில என்ன இருக்குது? யார் அழிக்க போறா? தாவீதின் குமாரனாகிய யெகோஷுவா என்ன செய்வார்? அழிப்பார். இந்த தாவூத் அப்படிங்கிறதுல 2 தாலத் வருது. தாலத், வாவ், தாலத். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம். தாலத்துல ஹே அப்படிங்கிறது பிரெத், சுவாசம். நிறைய மீனிங் இருக்கு. நம்ம ஒரே ஒரு மீனிங் தான் பார்த்துட்டு இருந்தோம். அதாவது பார் அப்படிங்கிற மீனிங் தான் நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம். கையை பார், ஆணியை பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பாருங்க, இந்த டீகோடிங் பண்ணும்போது நம்ம எல்லா மீனிங்ஸையும் நம்ம கோர்த்து என்ன செய்ய வேண்டியிருக்கும்? பார்க்க வேண்டியிருக்கும். எப்படி அழிக்க போறார்? என்ன செய்வார்? அழிப்பார். பாருங்க, இந்த தாவூத் 3 அல்பபெட் வருது. எதெல்லாம்? தாலத், வாவ், தாலத். இதை பிக்டோரிக்கலி எழுதும் போது தாலத்துங்கிறது வாசல், வாவுங்கிறது ஆணி, தாலத்துங்கிறது என்னது? வாசல். 2 வாசல ஆணி என்ன செய்யுது? இணைக்குது. 2 வாசல் என்ன செய்றார்? இணைக்கிறார். இந்த 2 வாசல்ல நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கிறோம். ஒரு வாசல் யாரு? ரட்சிக்கப்பட்டவங்க தான் சொல்லுவாங்க. யோசுவா. அப்ப இந்த பாபிலோன் குமாரத்தை அழிக்க போறது யாரு? என்ன செய்ய போறார்? தன்னுடைய அடுத்த இடம் லூஸா இருக்குது. ரைட். அப்ப இதை தான் பிடிக்கணும். பாருங்க, இப்ப கேட்கல. பாருங்க, இந்த பாபிலோன் குமாரத்தை வீழ்த்தி பண்றது வந்து அது யார் தான் வீழ்த்த போறா? இப்போ யோசுவா தன்னுடைய சுவாசத்தினால் அவங்களை என்ன செய்ய போறாரா? அழிக்க போறார். அந்த பாபிலோனுக்குள்ள இருக்கிற சீயோனே, நீ உன்னை என்ன செய்? விடுவித்துக்கொள். நீ அவங்க மத்தியில இருக்காத. அவங்க மத்தியில இருக்கும் போது அவங்களுக்கு என்ன தண்டனை நான் கொடுக்க போகிறனோ அதே தண்டனைக்குள்ள நம்மளும் என்ன செய்வோம்? சிக்கிக்கொள்ளும். அதனால அந்த தண்டனைக்குள்ள அந்த இடத்துல இருந்து வெளியே வா அப்படின்னு சொல்லி கர்த்தர் அழைக்கிறார்.
இன்னைக்கு நம்ம பாருங்க, சிந்திச்சு பாருங்க, அந்த பாபிலோன் என்ன, எந்த இடத்துல இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படிங்கறதா முக்கியமான ஒரு காரியம். முதல் பாபேல் எங்க தொடங்கப்படுது? நிம்ரோதுல தான் என்ன செய்யுது? தொடங்கப்படுது. அங்க இருந்தா சகல அருவருப்புகளும் எங்க இருந்தா தொடங்கிச்சு? அங்க இருந்தா தொடங்குது. இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க, நம்ம எந்த இடத்துல நம்ம இருக்கிறோம், என்ன செய்து கொண்டு இருக்கிறோம். பாருங்க, பாபேலுக்குள்ளது வீட்டுல போய் நீங்க இன்னும் என்ன செய்யுங்க, மெடிடேஷன் பண்ணிட்டே இருங்க. இந்த பாபேல் ஒரு பாயிண்ட் நம்ம பாக்குறோம் அப்படின்னா அதோட ஹிஸ்டரியை நீங்க என்ன செஞ்சிடணும்? எடுத்துடணும். அதை எடுத்து நீங்க அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் பெட்டர்மெண்டா செய்தி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன செஞ்சிடலாம்? கர்த்தர் கிருபை செய்வார். பாருங்க, இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் செஷன் நம்ம இதுல படிப்போம்.